இன்றைக்கி நம்ம ஒரு டால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகா, ஒரு 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு பச்சை மிளகா தான். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிட்டோம். தாளித்த உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, குடமிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன், கொஞ்சமாக சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வெங்காயம் வதக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு, 3/4 ஸ்பூன் கூட இருக்காது, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அப்போ தான் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும், தக்காளி எல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் வெந்தப்புறம் நம்ம துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 கலந்து வேக வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வெறும் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா தக்காளி, குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இங்கே பருப்பு வேக வச்சுருக்கேன். நீங்கள் இதை மசூர் தாலில் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த பருப்பு வேக வச்சதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். இது கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும். நம்ம அது ஆற நம்மளுக்கு நல்லாவே கெட்டியாகிடும். இது நல்லா சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸு, ப்ளைன் ரைஸுக்கு நீங்கள் கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு சைட் டிஷ் நல்ல ஒரு உருளைக்கிழங்கோ, சேப்பங்கிழங்கோ, நல்ல ஒரு காரக்கறி நீங்கள் செய்யலாம். செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான உங்களுக்கு ஒரு டால் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ டால் ரெசிபி ரெடி. இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும், நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம இறக்கி வச்சுருக்கலாம். டால் ரெசிபி ரெடி. சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், அதுக்கு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.